இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் விஜய் சேதுபதி பேசுறேன். ஜல்லிக்கட்டு பத்தி பரவலாக நிறைய கருத்துக்கள் பேசப்படுது. ஒன்னு மாடுகளை வதைக்கிறாங்கன்னு சொல்றாங்க, இன்னொன்னு வந்து நம்ம இனங்களை பாதுகாக்கணும்னு சொல்றாங்க. எனக்கு மாடு வதை எங்க நடக்குது எனக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் இது என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஆனா நம்ம இனங்களை அழிக்கப்பட்டு விடுமோங்கிற பயம் எனக்கு கண்டிப்பா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே அப்படிதான் வந்து நாட்டுக்கோழியில ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கறிக்குழு அறிமுகப்படுத்தினாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அதுல பிரச்சனை இருக்கு, வியாதி வருதுன்னு சொல்றாங்க. நம்ம பல் தேய்ச்சிட்டு இருந்தோம், கறி வச்சு பல் தேய்ச்சும் கறி வச்சு கிண்டல் பண்ணி ஒரு விளம்பரம் எடுத்தாங்க. இப்ப பேஸ்ட்ல கறி இருக்கான்னு வேற கேட்கறாங்க. தெரியல இது என்ன மாதிரி அப்படின்னு தெரியல. எப்படி இந்த மொழி பேசுற இந்த இடத்துல இருக்கிற பிறந்த மனுஷன் நமக்கு வந்து உரிமை இருக்கோ இங்க வாழ்றதுக்கு, அது மாதிரி இங்க இருக்க கால்நடைகளுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் இங்க முழு உரிமை இருக்கு. பூலோகம் படத்துல ஒரு வசனம் ஒன்று வரும், உலகத்துல எந்த மூலையில எந்த பிரச்சனை கிளம்பினாலுமே சரி அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய வியாபாரம் ஒரு வியாபாரியும் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த மாதிரிதான் இந்த பிரச்சனையும் பாக்குறேன். அவங்க நம்ம கண்ணை கட்டி மறைக்கிறதாகவும் வேற மசாலாக்களை தூவுறாங்களோ நான் நம்புறேன். இது என்னோட நம்பிக்கை. என்ன நடந்தாலும் சரி இங்க இருக்க கால்நடைகளும் மற்ற ஜீவராசிகளும் இங்கதான் இருக்கணும். அதுங்களை விட்டுட்டு வேற ஒரு இனத்தை சேர்ந்த மாடுகள் இங்க கொண்டு வரதோ அதெல்லாம் ஒண்ணு நடக்கிறதோ அது ஏத்துக்கவே முடியாது. கண்டிப்பா நடக்கவும் கூடாது. நமக்கு என்ன உரிமை இருக்கோ அதே மாதிரி நம்ம கூட வாழ்ற கால்நடைகளுக்கு உரிமை இருக்கு. அதுங்க இங்கதான் இருக்கணும். இவங்க மெல்ல மெல்ல இதெல்லாம் பேசி நம்ம கிட்ட தள்ளி அழிச்சிருவாங்கன்னு பயமும் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கேள்விப்பட்ட விதங்களை வச்சு நான் அதை பகிர்ந்துக்கிறேன். அந்த இனம் அழிக்கப்பட்டு விடக்கூடாது, பாதுகாக்கப்படணும். நான் ஜல்லிக்கட்டுக்கு சப்போர்ட் பண்றேன். நடக்கணும், அது இன்னும் பாதுகாப்பா நடக்கணும். யாருக்கும் எந்த ஆபத்து இல்லாம பாதுகாப்பா நடக்கணும்னு கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி.